دار السلام دارنا حديقة تظلنا بظلها جمالها طبيعة تضمنا دار السلام دارنا حديقة. இந்த இதமான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லன் வசஹ்லன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பள்ளிவாசல் என்பது ஒரு முஸ்லிமின் வாழ்வில் பிரிக்க முடியாத அங்கம் எனலாம். குறிப்பாக இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்கிருந்தாலும் மஸ்ஜித் ஒன்றை நிர்மாணித்தல் அல்லது அதற்கு உதவுதல் என்பதில் முன்னணி நிற்பவர்கள்தான் அவர்கள். கிறிஸ்துக்கு முன் 475 523 ஆண்டு காலப்பகுதிகளில் மாமன்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆட்சியின் போது ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட சிவப்பு மாணிக்க கற்கள் வைத்து கட்டப்பட்டதாக சரித்திர சான்றுகள் கூறுகின்றன. இந்த பின்னணியிலேதான் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு தொடங்குகிறது. பேர்வளை மஸ்ஜிதுல் அம்ரார் பள்ளிவாசல் பேருக்கு ஏற்றமாறு எழில் பெற்று திகழ்கிறது. இது ஹிஜ்ரி 300க்கு முன்னர், அதாவது கிறிஸ்துக்கு பின் 920க்கு முன்னர் கட்டப்பட்ட இலங்கையின் முதல் பள்ளிவாசல் எனும் பெருமையை பெற்று விளங்குகிறது. அந்த வகையில் இலங்கை நாட்டின் பூர்வீக வரலாறு பேசப்படும் காலம் முதல் கொழும்பில் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கின்றனர். இன்று சுமார் 300க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள் கொழும்பில் அமைந்திருப்பது இதற்கு சாட்சியமாகும். குறிப்பாக இலங்கை கொழும்பு பெரிய பள்ளிவாசல் 1505 ஆண்டு போர்த்துகீசருடைய காலத்திலும் பின்னர் 1908 ஆண்டு கட்டப்பட்ட கொழும்பு கோட்டையில் கம்பீரமாக காட்சியளிக்கும் சம்மங்கோட்டை பள்ளிவாசல் என அழைக்கப்படும் ஜாமியுல் அல்ஃபர் மஸ்ஜிதும் இதற்கு அழகிய சான்றாகும். கொலன்னாவ வெள்ளம் பிட்டிய பிரதேசமானது சகல இன மக்களும் வாழும் சுமார் 28,000 கிலோமீட்டர் சதுர அடி கொண்ட பிரதேசமாகும். 1,91,697 பேர்கள் வாழும் இப்பிரதேசம் 46 கிராம சேவை பிரிவுகளை கொண்டது. ஒரு கிலோமீட்டருக்குள் சுமார் 6,846 பேர்கள் வரை வாழும் சனத்தொகை கொண்ட மிகப்பெரிய பிரதேசமாகும். 1990களிலிருந்து வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் குறிப்பாக ஜாராஸ் கார்டன் என்ற புதிய குடியிருப்பு பகுதியில் குடியேற்றங்கள் அதிகமாகின. ஒரு சில குடும்பங்கள் மட்டும் வாழ்ந்த அந்த பிரதேசத்தில் நாளுக்கு நாள் மக்கள் அதிகமானதை தொடர்ந்து மக்களின் ஐவேளை தொழுகைக்காக ஒரு மஸ்ஜித் தேவைப்பட்டது. இம்மக்களின் மஸ்ஜித் தேவையின் அவசியத்தை உணர்ந்த மர்ஹூம் அல்ஹாஜ் நோமான் அவர்கள் மஸ்ஜித் ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அதன் விளைவாக 1997 ஆண்டு சுமார் 20 பேர்கள் மட்டும் நின்று தொழ முடியுமான மூடி வைக்கப்பட்டிருந்த ஒரு வீட்டை அதன் உரிமையாளரின் சம்மதத்துடன் பெற்று ஜமாத் தொழுகை ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் ஜும்ஆ தொழுகைக்கு தூர இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சிரமமான நிலையும் இருந்தது. நாளுக்கு நாள் மக்களின் குடியேற்றம் அதிகரிக்க தொழ இடமில்லாமல் போகவே அல்ஹாஜ் மர்ஹூம் நோமான் அவர்கள் 9 பேர்ச்சஸ்கள் அடங்கிய ஒரு காணித்துண்டை பள்ளிவாசல் கட்டுவதற்காக வக்ஃபு செய்தார். தனவந்தர்கள் பரோவாரிகளின் உதவியுடன் 1998 ஆண்டின் இறுதி பகுதியில் மஸ்ஜிதின் ஒரு பகுதி கட்டப்பட்ட நிலையில் முதலாக ஜும்ஆ தொழுகையும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதன் பின் 2000 ஆண்டு இலங்கை வக்ஃபு சபையால் அல்ஹாஜ் நோமான் அவர்களின் தலைமையில் 11 பேர்கள் கொண்ட ஒரு நிர்வாக குழுவும் அமைக்கப்பட்டது. மஸ்ஜித் நிர்மாணிக்கப்பட்ட பின்பு மேலும் முஸ்லிம்கள் குடியேற தொடங்கியதை தொடர்ந்து இன்னும் 5 பேர்ச்சஸ்கள் ஒரு தனவந்தர் தந்துதவியதை தொடர்ந்து மேலும் மஸ்ஜித் விஸ்தரிக்கப்பட்டது. மலசல கூடம் அமைந்துள்ள பகுதியும் ஸ்லப் போடப்பட்டு மேலும் மஸ்ஜித் விஸ்தரிக்கப்பட்டது. மேலும் அல்ஹாஜ் நோமான் அவர்கள் தாம் மரணிப்பதற்கு முன்னர் இன்னும் 10 பேர்ச்சஸ்கள் மஸ்ஜிதுக்கு வக்ஃபு செய்வதாக வாக்களித்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் வாக்களித்தபடி குடும்பத்தினரால் வக்ஃபு செய்யப்பட்டது. அத்துடன் நோமான் ஹாஜியாரின் மறைவுக்கு பின் தலைமை பொறுப்பை ஏற்ற அல்ஹாஜ் ஹுசைன் மற்றும் அதன் பின் தற்போதுள்ள தலைவர் அல்ஹாஜ் ஃபாஹிம் அவர்களின் தலைமையிலான நிர்வாகங்கள் குறித்த 10 பேர்ச்சஸ் காணியுடன் இணைந்திருந்த மேலும் 30 பேர்ச்சஸ்களை வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் தற்போது 44 பேர்ச்சஸ்கள் அடங்கிய ஒரு பெரிய காணி மஸ்ஜிதுக்கு சொந்தமாக இருக்கிறது. எமது பள்ளிவாசலில் நடைபெறும் நிகழ்ச்சிகளும் அமல்களும் நிறைய மஸ்ஜித்களின் அமல்கள் தொழுகையோடு மட்டும் சுருக்கிக் கொள்கின்றனர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலான மஸ்ஜிதுன் நபவியில் சமயம் சமூகம் சார்ந்த சகல விடயங்களும் மஸ்ஜிதில் தான் நடைபெற்றன. அந்த அடிப்படையில்
அடிப்படையில் கீழ்வருமாறு எமது மஸ்ஜிதில் பற்பல அமல்கள் நடைபெறுகின்றன. பகுதி நேர ஹிஃப்ல் மதரசா, மக்தப் குர்ஆன் மதரசா, ஆரம்ப பாடசாலை மொண்டசூரி, ஓலெவல் ஏலெவல் மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், பெரியவர்களுக்கான அல் குர்ஆன் ஓதற்கலை தஜ்வீத் வகுப்புகள், ஞாயிறு அகதியா பாடசாலை, கூட்டு ஜகாத் முறையும் சுயதொழில் திட்டமும், சமூக சேவை பிரிவு, சமூக வாழ்வாதார திட்டம் என பற்பல நிகழ்ச்சிகள் எமது பள்ளிவாசலில் நடைபெற்று வருகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வளர்ச்சிக்காக வித்திட்டவர்கள், இன்று வரை முயற்சிப்பவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دار السلام دارنا حديقة تظلنا بظلها. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பாக அமல்களும் மக்கள் சேவைகளும் நடைபெற்று வரும் எமது மஸ்ஜித் தாருஸ்ஸலாம் கட்டடம் ஒரு அவதார நிலையில் இருப்பதாக கட்டிடக்கலை நிபுணர்கள் எமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர். காரணம், வயல் மற்றும் சேரும் சகதியுமாயிருந்து நிரப்பப்பட்ட பூமி மட்டுமல்ல, தொடராக வெள்ளம் ஏற்படும் போது தண்ணீர் தேங்கி நின்று உறுதியற்று இருக்கும் நிலத்தில் கட்டடம் கட்டியதால் தற்போது அவைகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 3 மாடிகளிலும் நாளுக்கு நாள் வெடிப்புகள் அதிகமாகிய நிலையிலேயே தற்போது கட்டிடம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் கீழ்வரும் 2 காரணங்களுக்காக வேண்டி இந்த மஸ்ஜித் முழுமையாக புதிதாக கட்டப்பட வேண்டும். இது தொடர் பாவனைக்கு உகந்ததல்ல, மேலும் எதிர்காலத்தில் முழு பாதுகாப்பட்டதாக ஆகிவிடும் என்பதாலும், இங்கு நாளுக்கு நாள் மக்கள் குடியேற்றம் அதிகரிப்பதால் மஸ்ஜித் விஸ்தரிக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பதாலும் தான் மதரசா, மக்தப், அஹதியா நாட்களில் நூற்றுக்கணக்கான சிறுபிள்ளைகள் வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தினத்தில் மாத்திரம் சுமார் 1500 பேருக்கும் 2000 பேருக்கும் இடைப்பட்டவர்கள் இப்பள்ளிவாசலில் ஒன்று கூடுகின்றனர். சராசரி ஒரு மனிதனின் எடை 60 கிலோ என்றாலும் 1,00,000க்கும் மேற்பட்ட கிலோக்களின் எடை இந்த கட்டிடத்தில் நிரம்புவதை பார்க்கலாம். எனவே இதற்கு முற்றுக் கொடுத்து பக்கத்தில் ஒரு கட்டிடத்தை அமைத்தால் பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ஆலோசனை செய்யப்பட்ட போதும் கட்டிடக்கலை வல்லுநர்கள், என்ஜினியர்ஸ்களால் அதுவும் பொருத்தமானதல்ல, பாதுகாப்பானதும் அல்ல என்று சொல்லப்பட்ட போது இப்பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ஒரு புதிய கட்டிடம் நிர்மாணிப்பதாகவும் பின் தற்போதுள்ள கட்டிடத்தை முழுமையாக உடைப்பதென்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. என்ஜினியரை கூப்பிட்டு நாங்கள் இந்த பள்ளிவாசலை ஒரு புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டபோது அவர் இந்த பள்ளிவாசலை நன்கு ஆராய்ந்த பின்னர் அவர் கூறிய முக்கியமான முடிவு, இந்த பள்ளிவாசலை எந்த காரணம் கொண்டும் புனர் நிர்மாணம் செய்ய முடியாது. அவ்வாறு புனர் நிர்மாணம் செய்தால் எதிர்காலத்தில் இங்கே வருகின்ற தொடுகின்ற மக்களுக்கு மிக பிரச்சனையான ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற என்ஜினியர் அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். நம்மளுடைய அந்த இப்போது இருக்கின்ற பள்ளிவாசலுடைய அந்த வெடிப்புகள், அந்த டேமேஜுகளுக்குரிய முக்கியமான காரணம் நம்மளுடைய நிலத்தினுடைய ஒரு தன்மை தான். வெரி வீக் சொயில் உள்ள ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. அந்த ஜாரா வெல்லம்பிட்டி ஏரியாவிலே அந்த நிலத்தினுடைய மாதிரி மிகவும் பலவீனமானது என்பதனால் தான் இவ்வாறான ஒரு வெடிப்பு இந்த பள்ளிவாசலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதனை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் புதிதாக நாங்கள் இந்த பைல் ஃபவுண்டேஷனுடைய ஒரு ஒரு சஜஷனுக்கு வந்தோம். அந்த பைல் ஃபவுண்டேஷன் இப்போது நாங்கள் தீர்மானித்திருக்கின்ற அந்த பைல் ஃபவுண்டேஷன், அதாவது ப்ரீகாஸ்ட் ஃபைலிங்னு சொல்லுவார்கள். அது நோய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ஃப்ரீ மெத்தட்னு சொல்லலாம். அப்போ சத்தமும் இருக்காது, வளைத்து சூழலுடைய வீடுகளுக்கோ இருக்கிறவர்களுக்கோ சத்தமும் இருக்காது, அதே நேரம் அந்த வைப்ரேஷனும் இருக்காது. இப்படியான ஒரு செலக்ட் பண்ணினத்தில் கிட்டத்தட்ட நம்முடைய வெற்று அதை எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 29 மில்லியன் செலவு வருகிறது. இதனை கட்டி முடிப்பதற்கு சுமார் 22 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு முடியுமான தொகைகளை நீங்களும் உங்கள் குடும்பத்தினர் பேரிலும் உங்களை பெற்றெடுத்த அன்பு பெற்றோர்கள் பேரிலும் சதகா ஜாரியாவாக அள்ளி வழங்குங்கள். இது எமது பணி. இதில் 2 விதமான நன்மைகள் இருக்கின்றன. ஒன்று, ஆபத்தான நிலையில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றுதல். 2வது, அல்லாஹ்வின் மாளிகையை நிர்மாணித்தல். இவ்விரண்டும் அல்லாஹ் எம்மை பொருந்திக் கொள்ளும்
மிக மிக உன்னத பணிகளாகும். மட்டுமன்றி இக்காரியத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால், அதாவது துஆ கேட்டால் நிச்சயம் அவன் ஏற்றுக்கொள்வான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதை கட்டிய பிறகு 3 விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அவை உண்மையான ஞானத்தை, பொருத்தமான தீர்ப்பை கேட்டார்கள். அது வழங்கப்பட்டது. தமக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கேட்டார்கள். அதுவும் வழங்கப்பட்டது. மஸ்ஜிதை கட்டிய பிறகு அல்லாஹ்விடம் எவரும் இங்கு தொழுகையை தவிர வேறெந்த வலிமையும் பெறக்கூடாது, அத்தொழுகை மூலம் அவரது தாய் அவரை பெற்றெடுத்த தினத்தை போன்று அவர் தமது பாவங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் கேட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுக்காகவே என்று பள்ளிவாசல் ஒன்றை யாராவது கட்டினால் அது போன்ற ஒன்றை சொர்க்கத்தில் அவருக்காக அல்லாஹ் கட்டுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இப்படியான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகும். கரம் கொடுப்போம், கரை சேர்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ்